அறந்தாங்கி நகரமே மக்கள் வெள்ளத்தில் முழுகி கிடக்குது. இன்றைக்கு இந்த எழுச்சி பயணத்தில் மிக சிறப்பாக இந்த எழுச்சி முகத்தை உங்களை எல்லாம் மிக திரளாக உங்களை ஆரவாரத்தோடு உங்களுடைய முகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி அதிமுக வெற்றி பெறுவதற்கு சாட்சி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட சார்பில் டாக்டர் விஜயகுமார் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்களே, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு பி.கே. வைரமுத்து அவர்களே, கழக விவசாய பிரிவு இணைச் செயலாளர் அண்ணன் கு. ராஜமாணிக்கம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு எம். ராஜநாயகம் அவர்களே, திரு கே.என்.என். லியாகத் அலி அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் பிஜேபி மாவட்டத்தில் திரு சி. ஜெகதீசன் அவர்களே, தமாக மாவட்டத்தில் திரு பி. முத்துக்குமாரசாமி அவர்களே, ஐஜேகே மாவட்டத்தில் திரு பிரின்ஸ் அவர்களே மற்றும் தமிழ் தேசிய கட்சி மாவட்ட செயலர் திரு விஜயகுமார் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற இந்த அறந்தாங்கி பயிர்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, கழகத்திலே பொறுப்புகளை விட அத்தனை நிர்வாகிகளே, அறந்தாங்கி நகர கழக செயலாளர்களே மற்றும் நம் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, கழக உடன்பிறப்புகளே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நேரம் அதிகமாகி போச்சு. இவ்வளவு கிட்டத்தட்ட 9:45 ஆயிட்டுது. ஏன்னா 2 இடத்துலையும் பார்த்துட்டு 45-47 கிலோமீட்டர் தூரம் வந்ததுனால காலதாமதமாகிவிட்டது. அதுக்கு நீங்க பொறுத்தருள வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு இன்றைக்கு இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு அறந்தாங்கி என்றால் அதிமுக என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய தொகுதி இந்த தொகுதி. இன்றைக்கு இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு 2500 கோடி, அதாவது உலக வங்கி நிதியுடன் கல்லணை கால்வாய், அந்த ஜிஏ கிணால் 2500 கோடியில கால்வாய தூர்வாரி கான்கிரீட் கால்வாயாக அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 2500 கோடி. அதனால இந்த பகுதி தண்ணி திறந்து விட்டா, மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி திறந்து விட்டா கடமட வரை தடையில்லாம போய் விவசாயிகளுக்கு சேரும். அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த டெல்டா பகுதியில் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டாந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டமே ஒரு செழிப்பான மாவட்டமாக உருவாக்க நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு இங்க இருக்கின்ற அறந்தாங்கி கூட்டு நூற்பாலைக்கு 35 கோடி கொடுத்து அதற்கு அந்த கூட்டு நூற்பாலை சிறப்பா என்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கின்ற ஏரி கண்மாய் அனைத்தும் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டு ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டு வண்டல் மண் விவசாயிக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கால்வாய் கூட தூர் வார மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கத்தில். அதனால தண்ணி திறந்து விட்டு கூட கடமட பகுதிக்கு பல இடத்துல தண்ணி போய் சேரவில்லை என்று புகார் வந்துகிட்டு இருக்குது. இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 800 அடி போர் போட்டால் தான் தண்ணி கிடைக்கக்கூடிய பகுதியா பல இடத்துல இருக்குது. ஒரு சில பகுதியில் தான் இந்த காவிரி தண்ணீர் பாய்கிறது. பல பகுதியில் முழுமையான தண்ணீர் வசதி கிடைக்காம இருந்தால் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு கண்மாய் ஏரிகள் நிரப்பக்கூடிய திட்டத்தை இந்த அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். தொண்டையெல்லாம் புண்ணாயிட்டுதுங்க, அதனால பேச முடியல.
இன்றைக்கு விவசாயிகள் விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை 2014 2021 வரைக்கும் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்க. 2 முறை தள்ளுபடி செஞ்சு. இன்றைக்கு திமுக ஆட்சியில் விவசாயிகள் மின் மோட்டருக்கு ஷிப்ட் வச்சு கரண்ட் சப்ளை செய்யறாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில். ஆக இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் போதை விற்பனை, இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை, சாராய வேற விற்குதுங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிகிறாங்க. அந்த குடும்பமே நடுத்தருவுக்கு வந்து விட்டது இந்த ஆட்சியில. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆக இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே மிக மிக மோசமான ஆட்சின்றா இந்தியாவில் தமிழ்நாடு அரசு தான். இன்றைக்கு அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. 525 அறிவிப்பு திமுகவில் கொடுத்தாங்க. அந்த 525 அறிவிப்புல ஒரு 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சி அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றல. அதுல ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது சால சிறந்ததா இருக்கும். இன்றைக்கு பெண்களுக்கு நம்முடைய 100 நாள் திட்டம், அதுல 150 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்திருக்காங்களா? சொல்லுங்க, உயர்த்திருக்காங்களா? 100 நாள் வேலை 150 நாள் இல்ல இல்ல. அதே மாதிரி நம்ம இளைஞர்கள், மாணவர்கள் கல்விக்காக வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு ரத்து பண்ணாங்களா? இப்ப 2 மாசத்துக்கு மின் கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து மாசம் மாசம் மின் கட்டணம் கணக்கெடும் சொன்னாங்க. கணக்கெடுக்காங்களா? இல்ல இல்ல. அதே போல மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ சக்கரைக்கு 2 கிலோ சக்கரை போடுறாங்க, போட்டாங்களா? பெட்ரோல் டீசல் விலை திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கிறாங்க. பெட்ரோல் 5 ரூபாயில குறைக்கிறாங்க, இப்ப 3 ரூபாய் தான் குறைச்சிருக்காங்க. ஆக டீசலே குறைக்கல. இந்த டீசல் தான் நம்முடைய டிராக்டருக்கெல்லாம் பயன்படுத்துறோம். அதே மாதிரி மீனவர்கள் எல்லாம் போட்டுக்கு டீசலை பயன்படுத்துறாங்க. ஆக இந்த பகுதி விவசாயிகள், மீனவர்கள் நிறைந்த பகுதி. ஆக டீசல் விலை குறைக்காத காரணத்தினால இந்த மக்கள் பாதிக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா? இல்ல இல்ல, பொய்யான வாக்குறுதி தானே. பிறகு நீட் தேர்வு ரத்து பண்ணிருக்காங்களா? ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. இது வரைக்கும் ரத்தே செய்யல. இவருடைய அறிக்கையை நம்பி, இவருடைய பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்ச அந்த இளைஞர்கள் நம்பி இன்றைக்கு 25 பேர் உயிரிழந்தது தான் மிச்சம். 25 உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம் திமுக ஆட்சியுடைய தவறான பொய்யான செய்தியை வெளியிட்டதன் விளைவு 25 மாணவ மாணவிகள் இறந்துட்டாங்க. இன்றைக்கு நீட் தேர்வை கொண்டாந்தது மத்தியில காங்கிரஸ். திமுக ஆட்சி இருக்கும் போது கொண்டாந்தாங்க. 2010 டிசம்பர் 21 நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக. தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து நாம. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்ய என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து மாணவர்களை, பெற்றோர்களை ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசு. நீட் தேர்வு கொண்டு வந்ததும் அவர்கள் தான். நீட் தேர்வை ரத்து செய்ய என்று பொய் சொன்னதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். நிறைய பாலங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் தான் நாங்கள் கட்டி கொடுத்தோம். சிறப்பான சாலைகளை போட்டு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது நகராட்சி. இந்த நகராட்சியில் நீங்க ஏதாவது வீடு கட்டணும்னா அதுக்கு பிளான் அப்ரூவ்டு 100% அந்த கட்டணத்தை ஏற்றிட்டாங்க. ஒரு வீடு கட்டணும்னா அண்ணா திமுக 1000 ரூபாய்னா பல மடங்கு உயர்த்தி அந்த வீடு கட்டுகின்ற பிளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அதோட மின் கட்டணம் பாத்தீங்கன்னா கிராமத்துல வீடு கட்டின மேல கிராமத்துல அனுமதி இல்லாம வீடு கட்டினா அங்க இருக்கிற
கிராம ஊராட்சி நிர்வாக அளவில் சீல் வைக்கலாமா? இனிமே கிராமத்தில் வீடு கட்ட முடியாது, நகரத்தில் வீடு கட்ட முடியாது.
சொன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுறாங்க. இதுவரைக்கும் உண்மை தானே பேசிட்டு இருக்கேன். தவறா பேசிருக்கீங்களா? அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், எப்படி எல்லாம் செயல்பட்டோம், அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது, தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு ஏற்கப்பட்டது, தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு அதிமுக ஆட்சியில் பயன்பெற்றார் என்ற புள்ளிகள் தான் சொல்லியிருக்கிறேன். திமுக ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து விட்டா திமுக கட்சி இருக்க அந்த அளவுக்கு ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரெக்ஷன் நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு பிராந்தி கடைக்கு போனா 10 ரூபாய் கொடுத்தா பாட்டுக்கு அதிகமாக உண்மைதானே? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டு வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 15 கோடி. இது எங்க போகுது? மேலிடத்துக்கு போகுது. பேர யாரு? நீங்க தான் முடிவு பண்ணிக்க. அது சொன்னா கோபம் வரும். ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5000 கணக்கு போடுறது. இந்த வருஷம் எத்தனை கோடி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருப்பாங்க. அது சொன்னா அவர்களுக்கு கோபம் வரும். உண்மைதானே? பொய் இல்லைங்களா? நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட், நீங்க தான் நீதிபதி, நீங்க சொன்னா சரி. ஆக நான் எதிர்த்து என்பதற்காக நான் குறை சொல்லுவேன். குறையை எடுத்து சொல்வது பிரதான எதிர்த்தோட வேலை. எங்களுடைய பணி செய்யறோம், நீ அதை பதில் சொல்லு. அதை விட்டுட்டு எதெல்லாம் பேசலாம். மீறி என்ன பேசலாம்? எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனார், காலுக்குள்ள போனார், கைக்குள்ள போனார், பறந்து போனார். இதான் நாட்டு மக்கள் கேட்கறாங்க. வேற என்ன பேச போற? மீறி கேட்டா அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, அதிமுக மதவாத கட்சியோட போய் சேர்ந்துருக்குது, மதவாத கட்சியோட போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு பேசுவார். உங்களுக்கு நீங்க எல்லாம் இருக்கிற உங்களுக்கு தெரியாத எந்த விஷயமே கிடையாது. 1999 பாரதிய ஜனதாவும் திமுகவும் பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வச்சுதான் போட்டிட்டாங்க. அந்த 5 வருஷம் பாரதிய ஜனதா ஆட்சியில திமுக எம்பி மந்திரியா இருக்காங்களா இல்லையா? திரு முரசொலி மாறன் அங்க மத்திய அமைச்சர் இருந்தார். அவருக்கு நோய்வாய்ப்பட்டு 1 வருஷம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்ப இலாக்கால கேபினட் மந்திரி கொடுத்தது பாரதிய ஜனதா. 2001 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்க இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலின் கூட்டணி, சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி. அவர்கள் வச்சா பிஜேபி நல்ல கட்சி, அதிமுக வச்சா மதவாத கட்சி. என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் ஊழல் திமுக கட்சி அகற்ற வேண்டும். 2 கருத்து. ஒன்று, நாங்க கூட்டணி வச்சாச்சு. 2026 தேர்தல், அந்த தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதனால தேர்தல் தூரம் வந்துடுது. திமுக நல்லா கத்துறாங்கப்பா, கூட்டணி கட்சிக்காரங்க சேர்த்து எங்க மேல எரிச்சல் பண்றாங்க. எரிச்சல் நாங்க கூட்டணி வச்சா நீ ஏன்பா கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்க, நீ ஏன் கவலைப்படுற? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சரியான கூட்டணி அமைச்சிருக்கோம், சரியான பாதையில் போறோம். எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி, வலிமையான கூட்டணி இருக்கிறார்கள். நீங்க எரிச்சல் பட்டு அமைச்சர் பேசுறாங்க, கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசுறாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எண்ணிவிட்டார்கள். அதை தேர்தல் மூலமாக நிரூபிப்பாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டின அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. கட்டுமான பொருள் இன்னைக்கு கேட்க வேண்டியதே இல்லை, கடுமையா உயர்ந்து போச்சு. அதை பற்றியும் கவலை இல்லை. இப்படி கவலைப்படாத அரசாங்கம் தேவையா? கொரோனா காலம், நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல, கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு போக முடியல. ஓராண்டு வீணா போச்சு கவலைப்பட்டாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க, இடத்துல கோரிக்கை வச்சாங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு காணுங்க. எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போட்டேன், ஆல் பாஸ். இன்றைக்கு மாணவர்களாக இருந்தாலும் சரி, விவசாயம் இருந்தாலும் சரி, விவசாய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நன்மை செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்போ திமுக வந்த பிறகு லேப்டாப் நிறுத்திட்டார், திமுக வந்த பிறகு தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டார், அம்மா இருசக்கர வாகனத்துக்கு கொடுத்து நிறுத்திட்டார். இப்படி அதிமுக ஆட்சியில மக்களுக்கு எது நன்மை கிடைக்குமோ அந்த திட்டத்தை எல்லாம் திமுக அரசு செய்துதான் இந்த 4 ஆண்டு சாதனை. வேற என்ன செஞ்சிருக்கிறேன்? அது மட்டும் இல்ல, அம்மா மணிக்கில்லை, 2000 அம்மா மணிக்கில்லை, அதையும் மூடிட்டீங்க. அதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குது?
ஏழை எளிய மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியில ஒரு அம்மா மெடிக்கல் கொண்டாந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை வச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிச்சோம். இது தப்பா? இதுல என்ன இருக்குது? இது எந்த ஆட்சி இருந்தா என்ன? மக்களுக்கு சேவை செய்யறாங்க கட்சி இருக்குது. அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அதுல வருமானம் இல்லை, அதனால அவர் மூடிட்டாங்க. அவருக்கு வருமானம் வந்தா பரவாயில்ல. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவை செய்வதுதான் முதல் பணி. திமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வருமானம் வருது அதுதான் அவருக்கு முதல் பணி. அப்படித்தான் இருக்குது. அது மட்டும் இன்னைக்கு படித்த இளைஞருக்கு வேலை உருவாக்கி தருவதற்கு அண்ணா திமுக ஆட்சியில பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். 2015 உலக முதலீட்டாளர் மாநாட்டு அம்மா நடத்தி 2,40,000 கோடி முதலீட்டை ஈர்த்து 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான வேலை கிடைச்சது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2015 நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அந்த பணியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துன்னு சொல்லி நடத்துட்டாங்க. இதுவரைக்கும் வெள்ளை ஏறி கேட்டா கொடுக்கவே இல்லை. அத்தனை பொய், அத்தனை டிராமா. அதுக்கு மேல இன்னைக்கு ஸ்டாலின் 46 கோரிக்கை. இப்போ இது மாதிரி வீடு வீடா நோட்டீஸ் எடுத்துட்டு வருவாங்க. உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இதுவரைக்கும் யாரோட இருந்தால தெரியல. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் இணைகிறார். அப்போ 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்க? 46 பிரச்சனை இருப்பதாக அவரே இந்த கடிதத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா 46 பிரச்சனை ஏன் தீர்க்கல? 4 ஆண்டு காலமா நீங்க தானே முதலமைச்சர். திமுக ஆட்சி தான் நடக்குது. மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் நீங்க தீர்க்கல? தீர்க்க மாட்டாங்க. மக்களை பற்றி கவலை இல்லை. இது கூட இது ஒரு டிராமா, இது ஒரு நாடகம். ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. அப்ப நீங்க போன கேள்வி கேட்பீங்க. அதுக்கு இப்பவே அடிச்சு வீடு விட கொடுத்து மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா இந்த செயல் ஈடுபட. மக்களை ஏமாற்ற அரசாங்கம் வேணுமா? இது நடக்குமா? அது கூட மீனவர்கள், இன்னைக்கு மீனவர்கள் வந்து கஜா புயல பாதிக்கப்பட்ட போது அது வலையெல்லாம் அந்த புயல் காத்துல மழையில அடிச்சுட்டு போச்சு. அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். போட்டெல்லாம் உடைஞ்சு போட்டுது, அதுக்கு நிவாரணம் கொடுத்தோம். அதே போல இன்றைக்கு கச்சத்தீவை நீக்க வேண்டுங்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் கச்சத்தீவை மத்திய அரசு நீட்டி கொடுக்குங்கிறார். தம்பி கொஞ்சம் பேச, கொஞ்சம் கச்சத்தீவை நீக்க வேணும். யார் சொல்றது? திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு மத்திய அரசாங்கத்துக்கு. நாங்க கேட்கிறோம், மக்கள் கேட்கிறாங்க. இதே திமுக 1999 பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட போது அமைச்சரா இருந்தீங்களா? 5 வருஷம் பாரதிய ஜனதாவோட அமைச்சரா இருந்தீங்க. அதுக்கு பிறகு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. உடனே காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து அங்க ஒரு 5 வருஷம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. அதுக்கு முந்தி விபி சிங், அதுக்கு முந்தி மரியாதைக்கு தேவகவுடா அவர்கள், குஜராத் அவர்கள், இப்படி மத்திய அமைச்சரவையில 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக ஏன் அப்போது மீனவர் பிரச்சனை தீர்க்கல? ஏன் கச்சத்தீவை நீக்க வேண்டும்? என்ன வரல? இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமா மத்திய அரசு மீது அவதூறு செய்தி பழி போட்டு அந்த வாக்குகளை பெறுவதற்காக இப்போ ஸ்டாலின் கச்சத்தீவை ஏன் மத்திய அரசு நீக்கவில்லை என்ற ஒரு நாடகத்தை அரங்கிட்டார். நாங்க கேட்கறது, மக்கள் கேட்கறது, மீனவர் கேட்கறது, 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தீங்களா? அப்ப ஏன் நீக்கல? மீட்டெடுக்க முடியாது. ஏன்னா அதை பத்தி அக்கறை இல்லை. தேர்வு வந்தா தான் மக்களை பத்தி சிந்திப்பாங்க, மீனவரை பத்தி சிந்திப்பாங்க. மற்ற நேரமெல்லாம் குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பாங்க. திமுகங்கிறது கட்சியோட கார்பரேட் கம்பெனி ஆயிட்டு, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. அதுல பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் தயாநிதி மாறன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முந்தி அவருடைய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்களா, அதை வந்து வெளியிடுறாங்க. அந்த அம்மாவும் பேச ஆரம்பிச்சிருக்குது, குடும்பம் பூரா பேசிட்டு இருக்குது. அந்த அம்மா பொறுத்து பார்த்து அந்த அம்மாவா இன்னைக்கு அரசியல் உடைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மா பேசும்போது சொல்லுது, இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு பணிக்கு இடையில அந்த அம்மா நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க. எவ்வளவு வேடிக்கை!
பல்வேறு பணி இருக்குதான் உதயநிதிக்கு. அந்த பணியெல்லாம் விட்டுட்டு திருமதி துர்கா அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து உதயநிதி கலந்துருக்குது. அந்த அம்மா பேசுற பேச்சு குடும்பத்தில் இப்படியே உங்களுக்குள்ள பேசி பேசி நாட்டு மக்களை ஏமாற்ற ஆட்சி தேவையா? கருணாநிதி குடும்பம் எப்ப வந்ததோ, எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அங்கிருந்து இன்று வரை குடும்பம் தான் பிழைச்சிக்கிட்டு இருக்குது. மக்கள் பிழைத்ததா சரித்திரம் இல்லை, அது வரவும் வராது. ஆகவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு உதவ வேண்டும், எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். நான் வரும்போது சொன்னாரு அறிவிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் சொன்னார், இதுவரைக்கும் அறந்தாங்கியில எவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்கல. இன்னைக்கு 1.5 கிலோமீட்டர் இன்னைக்கு வாகனம் வர முடியாம இன்றைக்கு மக்கள் வெள்ளத்துல நீஞ்சிட்டு இருந்தது. எங்களுடைய வாகனம் மக்கள் வெள்ளத்துல நீஞ்சிட்டு இருந்தது. அப்படி மக்களுடைய எழுச்சியை பார்க்கிறோம், மக்களுடைய ஆரவாரத்தை பார்க்கிறோம், மக்களுடைய முகத்துல மகிழ்ச்சி பார்க்கிறோம். ஆக அதிமுக வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய மகிழ்ச்சியே சாட்சி. இது உங்களுடைய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி. அதிமுக அரசு மக்களுடைய அரசாங்கம். அதே மக்களுடைய அரசாங்கம் மீண்டும் தமிழகத்திலே மலர அத்தனை நல்ல உள்ளங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கூறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதியிலே போட்டியிட்டார். 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற்றது. 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற்றது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. வெரி ஸ்டாலின். நன்றி, வணக்கம். காப்போம், தமிழகத்தை மீட்போம்.